மூலமந்திரம். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுபூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே, ஓம் 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 சக்தி. சக்தி குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இன்று மற்றுமோர் ஆன்மீக கலந்துரையாடலில் நாம் அனைவரும் சந்திக்கிறோம் சக்திகளே. இன்று நம்முடன் சக்தி மோகன்குமார் அவர்களும் சக்தி ஐயா பழனிமுருகன் அவர்களும் அவர்களிடம் அனுபவங்களை பகிர உள்ளார்கள். முதலில் நாம் சக்தி மோகன்குமார் அவர்களிடமிருந்து அவர்களிடம் அனுபவங்களை தொடர்ந்து நாம் கேட்போம் சக்திகளை. வணக்கம் சக்தி மோகன்குமார் அவர்களே. வணக்கம். ஓம் சக்தி. அனுபவத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் சக்தி. ஓம் சக்தி. குரு பகவானி பங்காரம்மாவின் பாதம் தொட்டு வணங்குகின்றேன். மேல்மருவத்தூர் எண்ணெய் ஆதி பராசக்தியின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன். செவ்வாடை சுந்தரங்கள் அனைவருடைய இதயங்களையும் தொட்டு வணங்கி இந்த கலந்துரையாடல் நிகழ்வை என்று துவங்குகின்றோம். ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை நாம் பகிர்ந்திருக்கின்றோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக இன்று துவங்குகிறோம். 2010 சக்தி கொஞ்சம் சத்தமா பேசுங்க சக்தி. சரியா கேட்கல. கொஞ்சம் சத்தம் இல்ல, நீங்க சத்தமா பேசுங்க, சரியா இருக்கும். 2010 நன்றி. என்னுடைய துணைவியார் ஆலயத்திலே தொண்டு செய்துவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது தலை சுற்றி மயக்கம் ஏற்பட்டு அங்கே விழுந்து விட்டார்கள். நான் சென்னையிலே என்னுடைய கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இளைய மகனுக்கு தகவல் செல்கின்றது. அவன் மருவத்தூரில் இருப்பவன். அதை கேள்விப்பட்ட உடனே அவன் வந்து பார்க்கின்ற பொழுது அவனுக்கு இதை பார்த்தவுடன் என்ன செய்வதே என்றே புரியவில்லை. அப்போது அங்கு இருக்கின்ற அந்த நண்பர்கள் உடனே நாம் சென்னைக்கு அழைத்து செல்லுகிறோம் என்று சொல்ல காரில் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடத்திலே சென்னை வந்து அடைந்து விட்டான். அம்மாவை எப்படியும் காப்பாற்றி விட வேண்டும் என்ற அந்த குந்துதலின் காரணமாக அதிவேகத்திலே சென்னை வந்து அப்பல்லோ மருத்துவமனையிலே சேர்த்து விட்டார்கள். அங்கே காண்பிக்கின்ற பொழுது எப்படி மயக்கம் வந்தது இதையெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு சிகிச்சை துவங்குகின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது வயிற்றிலே ஒரு 2 கட்டிகள் இருக்கின்றன. வலதுபுறம் இடதுபுறம் 2 கட்டிகள் இருப்பதை கண்டறிந்து அது என்ன கட்டி என்பதை பார்ப்பதற்காக அடுத்து வயிற்று சம்பந்தப்பட்ட டாக்டர் அவரை கலந்த டாக்டர் ஹரிஹரன் என்று பெயர், அவருடைய பெயர். அவர் அங்கே உள்ள அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர் இந்த கட்டிகளை செய்து
அது என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்ல, மனைவியை பொறுத்தவரையிலே மேல்மருவத்தூர் அம்மாவிடம் சென்று கேட்டுவிட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் இருப்பதனாலே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது வேண்டாங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண போக, அது எதுவா இருந்தாலும் தெரியுமா, கட்டி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 2 கட்டிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதிலே என்ன விதமான கட்டி என்பதை அறிவதற்கு எண்டோஸ்கோப் செய்து பார்த்து அந்த டெஸ்ட் எடுத்தால்தான் நமக்கு அந்த கட்டியினுடைய விளைவு என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பேஷண்டை பொறுத்த வரைக்கும் என்னோட துணைவியார் அரை மனநிலை, டாக்டர்கள் அதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். எல்லோருமே ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருந்து அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லா டெஸ்டும் பண்றாங்க. டாக்டர் சுகுணா மனோகர் அவர்களும் சரி, எல்லோரும் சரி, அது ஏனோ தெரியவில்லை, அம்மா அவருடைய மனதிலே புரிந்து அப்படி அந்யோன்யமாக நடத்த சொல்லியிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் எல்லோரும் நல்ல குடும்ப பாசத்தோடு அதை செய்கின்றார்கள். அந்த இது எடுக்கிறதுக்கு உள்ள அந்த கேமராவோட அந்த டியூப் விடப்படுகின்றது. லைட்டிங் பாஸ் பண்ணி அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க பேஷண்ட் மறுக்கிறதோ அவங்க அதை மீறி அதை செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த டியூப் அந்த லைட்டோட உள்ள போகும்போது, கேமராவோட உள்ள போகும்போது இவருக்கு பிளட்டா வாந்தி எடுத்துட்டாங்க. அந்த டாக்டர் மேலே அது பற்றுது. டாக்டர் ஹரிஹரன் நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. அந்த சூழ்நிலை இவங்க சாரி டாக்டர் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சகஜமா, நீங்க அதெல்லாம் சாரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க உங்களை பார்த்துக்கிறோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவங்க ஆறுதல் சொல்லி அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட்டை எடுத்து இது பண்ணும் பொழுதே அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. இது இந்த கட்டிதான் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய அனுபவத்திலே அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதுக்கு ப்ரூஃபாகத்தான் அந்த டெஸ்ட் எடுத்து பயாப்சிக்கு அனுப்பணுங்கிறது அவங்களுடைய. அந்த ரிசல்ட் வருவதற்கு காலதாமதமாகும். ஆனாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த கட்டி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. என்ன விதமான கட்டி என்பதற்குத்தான் இந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட் ரிசல்ட் வருவதற்குள் நாம் இவர்களை அட்மிஷன் போட்டு ஆபரேஷனுக்காக தயார் செய்து விட வேண்டும் என்று அந்த உண்மையை அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொல்லும் பொழுதே இவர்களுக்கு அரைக்குறை மனது, என்னுடைய துணைவியாருக்கு அரைக்குறை மனது மறுக்கின்றார். டாக்டர்கள் அதை ஆணித்தரமா அதை சொல்றாங்க. சூழ்நிலை என்ன, சில நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே நமக்கு புலப்பட, அப்படிப்பட்ட ஒரு கடினமான மனநிலையிலே இருக்கின்ற வேலை. சரின்னு அவங்க எடுத்து எல்லாம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறோம். அந்த சில நாட்கள்ல அந்த ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு இது கேன்சர் கட்டி. ஆகவே இது ஆரம்பத்திலேயே இது ஆபரேஷன் செய்து எடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் உடல் எங்கும் பரவி இன்று வயிற்றிலே வந்திருக்கின்ற இந்த கட்டி உடல் எங்கும் அங்கங்கு அது தோன்றக்கூடிய வாய்ப்பு. அது அடுத்த கண்டிஷனுக்கு போகும். செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து அந்த மாதிரி உள்ள கண்டிஷனுக்கு போகும். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இவங்களுக்கு அட்மிஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்றதுதான் அட்வைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த நிலையிலே என்னுடைய துணைவியார் முழுக்க முழுக்க மறுத்து விடுகிறார்கள். அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள், எங்களை டிஸ்சார்ஜ் செய்து விடுங்கள், விருப்பத்தின் பேரில் எங்களை டிஸ்சார்ஜ் செய்திருங்க, நாங்க போயிட்டு மருவத்தூர் போயிட்டு சில வேலைகளை முடிச்சுட்டு வர்றோம்னு ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க அதை ஓகே பண்றாங்க. அந்த சூழ்நிலையில மருவத்தூர் வர்றோம். இதற்கு முன்னாலே அந்த பேஷண்டை தவிர்த்து, மனைவியை தவிர்த்து எங்களிடம் அவங்க சொல்லப்பட்டது, இவர்களுக்கு இந்த ஆபரேஷன் செய்யாவிட்டால் 6 மாத கெடுவிற்குள் இது முற்றி உடலெங்கும் தோன்றி உடலுடைய இரத்த ஓட்டத்தை பாதித்துவிடும், அதன் பிறகு எதுவுமே செய்ய இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்ற உண்மை நிலையை எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள்.
இதை நாங்க பேஷண்ட்டுக்கு சொல்லலை. இங்க நேரம் அம்மாட்ட வந்து பாத பூஜைக்கு போறோம். போயிட்டு இந்த மாதிரி தலை குப்புற அடிச்சு விழுந்தாச்சு. அந்த சூழ்நிலையில அவசரத்துல இதுக்கு எடுத்துட்டு போயாச்சு. அங்கே இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 6 மாசம் கடி சொல்லியிருப்பாங்களே. இது அம்மா கேட்கிற வார்த்தை. யாருக்கு 6 மாசம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் குணப்படுத்திடலாம், ஒன்றும் இல்லை, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேப்பலை எடுத்து கையில கொடுக்குறாங்க, சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கணும். வேப்பலை இனிக்குது இல்ல, சரி இந்த இலையை சாப்பிடுன்ட்டு இன்னொரு வேப்பலை, அது ஒரு வேப்பலை கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கு? இந்த இலை புளிக்குதுமா. இப்ப இந்த 3வது இலையை சாப்பிடு, இது வேப்பலை மாதிரி கசக்குதுமா. ஒரே இடத்துல தான் கொடுக்குறேன், ஒண்ணு இனிக்குது, ஒண்ணு புளிக்குது, ஒண்ணு கசக்குது, சரி வச்சுக்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 வேப்பலைய அவங்க கையிலேயே கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு நேரா காளி கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சு வேண்டிக்கிட்டு எங்கேயும் நிக்காம நேரா வீட்டுக்கு போ, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வேற எங்க நிக்க வேண்டாம், காளி கோயில் போயிட்டு நேரா வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிற இதை அம்மா சொல்லிட்டேன். சரி, அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த வேப்பிலைய கொண்டாந்து அவங்க அம்மாட்ட கொடுக்க, அவங்க அம்மா ஒன்று சாப்பிட்டு பையனுக்கு ஒன்று கொடுத்துட்டு அதை மாதிரி அதை பண்ணிட்டாங்க. அப்போ வீட்டுல போயிட்டு நுழைஞ்சிட்டு வீட்டுல நுழையறதுக்கு முன்னாடி திருஷ்டி கழிச்சிட்டு உள்ள போன்னு சொல்லியிருக்காங்க. வேப்பிலை கொடுத்துட்டாங்க, காளி கோயிலுக்கு போக சொல்லிட்டாங்க, வேண்டிக்க சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு போக சொல்லி திருஷ்டி கழிச்சிட்டு உள்ள போ அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. திருஷ்டி கழிச்சிட்டு உள்ள வருது. உள்ள வரும் பொழுது, அதாவது அதுக்கு முன்னாடி அருள்வாக்கு கேட்க போகும்போது ஒரு தாங்கி தாங்கி போகின்ற ஒரு நிலை. காளி கோயிலுக்கு போயிட்டு இது வரும் பொழுது அந்த தாங்குகின்ற நிலை மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு திருஷ்டி கழிச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய வயிற்றிலே இருந்த அந்த கட்டியினுடைய தாக்கம் ஏதோ குறைந்திருப்பதை போல அவர்கள் உணர்கிறார்கள். திருப்பி அடுத்து ஒரு இது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி இந்த இது போயிட்டு இருக்கு. வேப்பலை, இந்த மருந்து, துளசி அம்மா சொன்னதை குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இதுக்கு போகும்போது அம்மா உள்ள நுழைஞ்சோடனே கேட்டிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா நீங்க சொன்னபடி நான் போயிட்டு காளி கோயில்ல வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் திருஷ்டி கழிச்சிட்டு உள்ள நுழைஞ்சிட்டோமா, அதுக்கப்புறம் என் வயிற்றுல வலது பக்கத்தில் உள்ள அந்த பாரம் அப்படியே முழுசா குறைஞ்சு போயிட்டு அந்த கொஞ்சம் உடம்புல இருந்து கொஞ்சம் வயிற்றுல இருந்து கொஞ்சம் முட்நாப்பில் இருந்ததே குறைஞ்சு போயிடுச்சுமா, அந்த மாதிரி வடிஞ்சிருச்சு அந்த இடம். ஏன்னா இடது பக்கத்துல உள்ள அந்த இது மட்டும் அது இருக்கும். உனக்கு வலி எதுல இருந்துச்சு, எந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க? வலது பக்கம். அதனாலதானே உனக்கு பிரச்சனை இருந்துச்சு. அது இப்ப தீர்ந்து போச்சு. அது இடது பக்கத்துல இருக்கிறத அது நான் அப்புறம் பாத்துக்கிறேன், அது ஒண்ணும் ஆகாது, உனக்கு எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற இத அம்மா சொல்றாங்க. சரி, இவ்வளவு இதா நம்ம அம்மா சொன்னதுக்கு பிறகு அந்த இருந்த தடயமே ஒரு தடங்கலாக, ஒரு கட்டியாக இருந்த அந்த தடயமே அந்த வலதுபுறத்தில் மாறிவிட்டது. இவர்கள் நடப்பதற்கும் சிரமம் இருந்த நிலை மாறி சாதாரணமாக இயல்பாக நடந்து போகின்ற சூழ்நிலையும், அங்கே ஆலயத்திலே சென்று அமர்கின்ற பொழுது வலி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல சில நிமிடங்கள் தான் அவரால் உட்கார முடியும், அதுக்கு மேல உட்கார முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலைகள் அம்மாட்ட போய் அந்த பாத பூஜையில் அதை கேட்டு அந்த வேப்பிலையெல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த நிலை மாறிடுச்சு. இது நான் சொல்ற இந்த நிகழ்வுகள்லாம் 2010ஆம் ஆண்டு. அடுத்து 2012ஆம் ஆண்டு என்னுடைய பெரிய மகனுக்கு திருமணமாகி
இருக்கின்ற பொழுதெல்லாம் கூட அந்த இடது பக்கத்திலே இருக்கின்ற அந்த கட்டி இருக்கின்றது வலி இல்லை, தாக்கங்கள் குறைந்திருக்கின்றது. இன்று 2024, ஏறத்தாழ 14 ஆண்டுகள். அதன் பிறகு அம்மா கொடுத்த மருந்து என்ன சொன்ன? மகாவில்வம், அது ஒரு கைப்பிடி அளவு, வேப்பலை கொழுந்து ஒரு கைப்பிடி அளவு, துளசி ஒரு கைப்பிடி அளவு, இது மூன்றும் ஒன்றாக எடுத்து அலசி மிக்சியிலே போட்டு அரைத்து அந்த சாற்றை குடித்து வர வேண்டியது. இத்தனை நாளுக்கு இடைவெளி விட்டு குடிச்சு வா. இதை அந்த தடயமே இல்லாம, உனக்கு எந்த உபாதையும் இல்லாம ஆக்கிறேன்னு சொல்லி அம்மா அந்த மருந்தை கொடுத்து, இன்று இந்த 14 ஆண்டுகளாக அதுதான் மருந்து. வேறு எந்த மருந்தும் இந்த கேன்சருக்காக சாப்பிட்டதே கிடையாது. எத்தனையோ பேர், எத்தனையோ ரிலேஷன்ஸ் கூட சொல்லி, இந்த இடத்துல அந்த மருந்து கிடைக்குது, அந்த இடத்துல இந்த மருந்து கிடைக்குது, ஒரு பெஸ்ட் டாக்டர் இருக்காரு, அப்படிலாம் எவ்வளவோ பேர் சொல்லும் கூட நாங்கள், அதுவும் குறிப்பாக என்னுடைய மனைவி அவர்கள் எடுத்த நிலையிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. இப்படி ஏற்பட்டவர்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு சென்று திரும்பி வெறும் உயிரற்ற உடலாகத்தான் திரும்பி இருக்கின்றார்கள். அப்படி என்னுடைய நண்பர்களே 3 பேர். அப்படி இருக்க இது வேண்டாம், எனக்கு அம்மா கொடுத்த மருந்தே போதுமானது. இந்த உபாதைகளிலிருந்து விடுபட்டு நான் இன்று நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மருந்தே தொடர்ந்து சாப்பிட்டு 14 வருஷமா அம்மா கொடுத்த அந்த மருந்துனால இன்னைக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் பேசுவதை கூட கேட்டுவிட்டுத்தான் அவர்கள் சென்றார்கள். இந்த 14 ஆண்டுகளாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல், முடி கேன்சர் வந்துட்டா முடி கொட்டும், அது கொட்டாம, உடல் மெலிச்சு போயிடும், அது மெலியாம, பேச்சு எது எல்லாமே எந்தவித மாறுபாடும் இல்லாமல் இயல்பான ஒரு நிலையிலே இன்று வரை அம்மா பங்காரம்மா கொடுத்த அந்த மருந்தினால உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அது பங்காரம்மா நமக்கு கொடுத்த அளித்த ஒரு கருணையால், அந்த கருணையினாலே இன்று வரை என்னுடைய துணைவியார் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பல பல மருந்துகள் எல்லாம் அம்மா நமக்கு கொடுத்து அருள் பாலித்திருக்கின்றார்கள். அதிலே இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்து இன்று வரை அன்னையின் அருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் இது போல எத்தனையோ பேர்களுக்கு அம்மா மருந்தளித்து, அந்த மருந்தின் மூலம் குணமளித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது பலருக்கு தெரிவதில்லை. இதை தெரிய வேண்டும், எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதாகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டேன். இது போல பல நிகழ்வுகளை நாம் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களிலே சந்திப்போம். நன்றி சக்தி. அம்மா செய்த கோடான கோடி அற்புதங்களில் இதுவும் ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு அனுபவம். ஏற்பட்ட நோய் அது. அதை பற்றியவர்கள் அந்த முடிவை பெரும்பாலான சமயங்களில் அது வேறு விதமாக முடிந்துவிடும். அம்மாவின் கருணையால் இது போன்ற பல பல அற்புதங்களை பல பேருக்கு அம்மா நிகழ்த்தி இருக்கிறார்கள். அம்மாவின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என்றுமே அவர்கள் ஏமாற்றம் கொண்டதில்லை. அம்மாவின் கருணையே கருணை. மிக்க நன்றி சக்தி. நாம் தொடர்ந்து சக்தி ஐயா பழனிமுருகன் அவர்களிடம் அவர்கள் தம் அனுபவத்தை தொடர்ந்து கேட்போம். ஐயா வணக்கம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. வணக்கம். வணக்கம் ஐயா. ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்று நீடூழி நீடூழி வாழ வேண்டும் அம்மா. ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்தி. ஓம் சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். மருத்துவன் கொடுக்கும் மருந்திலும்
நான் தானடா இருக்கிறேன் மகனே என்பது அம்மாவுடைய அருள் வாக்கு. மருத்துவம் கொடுக்குற மருந்துல அம்மா இருக்காங்க. அம்மாவே மருந்து கொடுத்து அற்புதம் செய்த நிகழ்ச்சியை தம்பி உங்களிடம் சொன்னார். அதை தொடர்ந்து அம்மா சில உத்தரவுகளை சொல்லியிருக்கின்றார்கள் சித்தி. குறிப்பாக எல்லாரும் தான் சொல்லியிருக்கா. ஆனா பெண் குலத்துக்காகவே வந்தவள் அவதாரம் எடுத்தவள் இல்லையா அம்மா. அவ பெண்களுக்காக, பெண் சக்திகளுக்காக, அனைத்து மகளிருக்காகவும், எந்த வயதுங்கிறது இல்லை, எந்த மகளிருக்காகவும் ஒரு வாக்கு சொல்லியிருக்கிறார். அதை ஒட்டிய கட்டுரையை அண்ணன் புலவரையா 1987 மார்ச்லயே பதிவு பண்ணியிருக்காரு. 13, 24, 37 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பதிவு பண்ணியிருக்காரு. அதனுடைய தலைப்பு என்ன தலைப்பு? தியானம் செய்ய சொல்லி அம்மா உத்தரவு. தியானம்னாலே நிறைய பேருக்கு எது தியானம், எப்படி தியானம் பண்றது, எந்த இடத்துல தியானம் பண்றது, எந்த நேரத்துல தியானம் பண்றது, எப்படி உட்கார்ந்து தியானம் பண்றது, என்னையாவது நினைச்சிட்டு பண்ணணுமா, எதை நினைக்காம பண்ணணுமான்னு பல கேள்விகள் வரும். நான் அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் உள்ள போகல. ஏன்னா ஒவ்வொரு தியான முறையும் ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அது அவரவர்கள் மனத்திற்கும் உடல் பலத்திற்கும் ஏற்ற வழியிலே கையாளலாம். ஆனா அம்மா என்ன சொல்ல, தியானம் செய்ய தியானம் செய்ய தியானம் செய்கிறார். இப்படி உட்காருன்னு சொல்லியிருக்காளா? தெரியாது. இந்த திசையை பார்க்க உட்காந்துட்டு சொன்னாளா? அவர் சொல்லலாம். ஆனா புலவர் சொல்லியிருக்காரு, கிழக்காரது வடக்க பார்க்க உட்காருங்க அப்படின்ட்டு. அவர் நிறைய படிச்சு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் விட்டுருவோம். நமக்கு இப்ப என்னன்னா, சரி அம்மா தியானம் செய்ய சொல்லிட்டா, அவர் சொன்னதை நம்ம செய்யணும். நான் கிணற்றில் குதி என்றாலும் நீ குதித்து விட வேண்டும் மகனே. அதில் தண்ணீர் இருக்கிறதா, பாழுங்கிணறா, ஆழமான கிணறா, விழுந்தால் புழைப்போமா, மேலே வருவோமா என்றெல்லாம் யோசிக்க கூடாது. குதியினா குதிக்கணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய அருள்வாக்குன்னு அண்ணன் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியல. அதே முறையில அம்மா தியானம் செய்யிட்டா. நம்ம தியானம் செஞ்சிருவோம். எப்படி செய்யுது? அதெல்லாம் வேணா, நீ உட்காரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ உட்காரு, கண்ணை மூடு, மூல மந்திரம் சொல்லு, குருவை நின, அம்மாவை நின, அப்புறம் கூட்டிட்டு போறது அம்மாவுடைய வேலை. அம்மாவுடைய வேலை. அந்த தியானத்துல ருசி அவ காட்டுவா. தியானத்துல ருசி அவ காட்டுவா. அந்த ருசி வந்துட்டா தியானத்தை யாருமே விட மாட்டோம். இந்த தியானத்தை யாருமே விட மாட்டோம். அது மாதிரி அம்மா சொன்ன கருத்துக்கு வந்துடுறேன். இந்த நம்ம கதைக்கு வந்துருவோம். அந்த தியானத்தை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். அம்மா பொதுவாக தியானத்திற்கு ஏற்ற நேரம் என்று அதிகாலை பொழுதையும் மாலை வேளையும் சொல்லுவார்கள். அதிகாலை என்றால் இரவு முடிந்தது, பகல் தூங்குகிறது. மாலை வேலை என்றால் பகல் முடிந்து இரவு தொடங்குகிறது. இந்த 2 வேளையில்தான் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது காரணமும் சொல்றாங்க. இந்த 2 நேரங்களில் தியானம் செய்தால், அதாவது விடியற்காலை நேரத்தில் இரவு முடிந்து பகல் வருகிறது, சூரியன் மறையும் நேரத்தில் பகல் முடிந்து இரவு வருகிறது. இந்த 2 நேரங்களில் தியானம் செய்தால் மனம் அமைதி அடையும். என்ன காரணம்? அப்பொழுது சுழுமுனை நாடி வேலை செய்யும். சுழுமுனை நாடி வேலை செய்யும். இந்த 2 வேளைகளில் மட்டுமே 2 நாசிகள் மூலமாகவும் சுவாசம் செல்லும். நல்லா கவனிச்சு பாருங்க. சுவாசிக்கிறோம், எப்பாவது கவனிச்சு பார்த்துருக்குமா? கொஞ்ச நேரத்துக்கு காத்து இப்படித்தான் போயிட்டு வலது வாரத்துல வலது வழியா தான் வரும். கொஞ்ச நேரத்துக்கு இடது வழியா போயிட்டு இடது வழியா தான் வரும். இடது வழியா போயிட்டு வலது வழியா வர்றதெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம மாத்தி டைவர்ட் பண்ணணும். பொதுவாக சுவாசம் இடது நாசி வழியாகவும், கொஞ்ச நேரம் கழிச்சு வலது நாசி வழியாகவும், எவ்வளவு நேரங்கள் டைம் கிடையாது, எனக்கு தெரியாது, மாறி மாறி சுவாசிட்டு இருக்கும்.
ஒரே நாசியைத்தான் பயன்படுத்துவோம். ஆனா இந்த அந்தி சாயி நிலையும் அதிகாலை பொழுது நேரத்திலும் 2 நாசியிலுமே இந்த சுவாசம் நடக்குமா. அதனாலதான் இந்த 2 வேலை தவிர மற்ற வேளையில் ஒரு நாசி வழியாகத்தான் சுவாசம் செல்லும். அது எடைகளை நாடி வழியாக இருக்கலாம் அல்லது பிங்களை நாடி வழியாக இருக்கலாம். இடது வலது பலத்தான் பிங்களைன்னு சொல்றாங்க. மற்ற வேளைகளில் தியானம் செய்தால் மனம் அமைதி கிடையாது. இப்படித்தான் எல்லாரும் கூறுவார்கள். இப்படித்தான் எல்லாரும் கூறுவார்கள். சுவாமி பிரம்மானந்தரும் அப்படித்தான் கூறியுள்ளார். யாரு சுவாமி பிரம்மானந்தர்? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடர், விவேகானந்தர் மாதிரி. அவர் ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர், பெரிய யோகி. காலை மாலையில தியானம் சொல்லி எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அம்மாவோ பகல் 12 மணிக்கு தியானம் செய்கிறாள். அம்மா கட்டளைப்படி நடந்தால் உங்களுக்கு தியானத்தில் அனுபவங்கள் கிடைக்கும். சிரத்தையோடு நடந்தால் அம்மாவும் உங்கள் பக்கம் திரும்புவாள். சரி, கேள்வி. எந்த சாத்திரத்திலும் பகல் 12 மணிக்கு தியானம் செய்யும்படி எழுதி வைக்கவில்லையே என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தால் உங்கள் ஆயுள்காலம் முழுவதும் ஆராய்ச்சியில் கிடக்க வேண்டியதுதான். பிறவிதோறும் அலைய வேண்டியதுதான். அம்மா சொல்லிவிட்டதே, நல்லா சொல்லி கவனிக்கிறப்பங்க. அம்மா சொல்லிவிட்டது முடிகிறதோ இல்லையோ தியானத்தில் உட்கார வேண்டியது நமது பொறுப்பு. அது என்னன்னே தெரிய வேண்டாம். அது என்னன்னே தெரிய வேண்டாம். நீ உட்கார வேண்டியது பொறுப்பு. நம்மை கவனித்துக் கொள்வது அவள் பொறுப்பு. அப்படி நடப்பவர்களுக்கு அம்மா தியான அனுபவங்களை கொடுக்கிறாள் என்பதை 10 நாளுகளுக்கு முன்னால் தெரிந்து கொண்டேன். 73, 77 வந்தவரு எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு? 87ஆம் வருஷம் மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் தெரிஞ்சுக்கிட்டார். 10 நாள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொல்ல வர்றார், ஒரு பெண்மணியுடைய அனுபவத்தை தான் சொல்ல வைக்கிறார். அவர் யாருன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் அன்பர் ஒருவருடைய துணைவியார். அதிகம் படிக்காதவர், SLC படிச்சுப்பாங்க. அதிகம் படிக்காத MA MBA எல்லாம் படிக்கல, ஏதோ போய் படிக்கிறாங்க. எந்த சாத்திர ஞானமும் அவர்களுக்கு இல்லை. யாருக்கு? அந்த பெண் சக்திக்கு. யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கிறார்களே அவருடைய மனிதர். அவங்க என்ன சாத்திர ஞானம் கிடையாது. ஆனா என்ன ஞானம் தெரியுமா? அம்மா அருள்வாக்கில் என்ன சொல்கிறதோ அதுதான் அவருக்கு வேதம். அதுதான் அவருக்கு வேதம். சக்தி ஒளிதான் அவர் படிக்கும் சாத்திரம். சக்தி ஒளி விடுவாரா என்ன? நானா அப்படின்னு சொல்ல முடியுமா? சக்தி ஒளிதான் அவர் படிக்கும் சாத்திரம். சரி, அம்மா சொல்லிட்டாங்கன்னு 12 மணிக்கு உட்காந்துருக்காரு, தியானத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு அற்புதமான ஒரு காட்சி கிடைத்திருக்கிறது. என்ன காட்சி? ஆடிப்பூர விழாவில் அருள் திரு அடிகளாரை வயப்படுத்திக் கொண்டு தான் ஊருள் வலம் வரும் காட்சியை தியானத்தில் காட்டினாள் அன்னை. அம்மாவுடைய அங்கல காட்சிய தியானத்துல தெரியுது. அந்த எத்தனையோ காட்சிகள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட காட்சியை வழங்க காரணம் என்ன? அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. அந்த அம்மா எத்தனையோ முறை மருவத்தில் வந்திருக்கின்றார்கள். ஆனாலும் அம்மா ஆடிப்புறத்தன்று அங்க பிரதட்சணம் செய்யும் காட்சியை கண்டு தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை. முதல்ல ஆடிப்புறம்னா ஆடிப்பு தண்ணித்தான் வருவா அம்மா. தைரியமா துணிஞ்சு வந்துடலாம். அப்புறம் ஒரு ஆடி போறதுக்கு என்னைக்கு வரான்னு தெரியாது. ஒரு நாளைக்கு முன்னாலேயா, 2 நாளைக்கு முன்னாலேயா, 3 நாளைக்கு முன்னாலேயா, எப்ப வராங்கிறது யாருக்கும் தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் 3 மணி 4 மணி நேரம் உட்கார்ந்துருந்தோம். 4 மணி ஆச்சு சாயங்காலம். 4, 3 to 4 வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை.
அந்த ராகுகாலம் அமௌண்ட் இருக்கிற நேரம் சரியான டேட் ஞாபகம் இல்லை, ஆனா 3 நாளுக்கு ஞாபகம் இருக்குது. இவர் சொல்ல ஐயா சத்தி இது வரைக்கும் ஆச்சு, இனிமே ஒண்ணு நடக்காது, நான் மெட்ராஸுக்கு போறேன் அப்படின்னு பஸ் ஏறி போயிட்டார். இதுல இருந்து 30 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். அவர் போய் அந்த 4 மணி ஆச்சு பார்த்தீங்களா, அம்மா உள்ளே வந்து குடிச்சு வந்து அதை பத்தி வந்துருது. அப்ப அந்த காட்சியை கொடுப்பதற்கு கூட ஏங்கித்த அம்மா என்ன சொல்லிருக்கா, எத்தனையோ வருடவர்கள் பூமிக்கு அடியிலே புற்றுமொழிக்கு வரை தவம் செய்து கொண்டிருக்கிறார் மகனே, அவனுக்கு கூட நான் காட்சி கொடுக்கவில்லை என்று அன்னை சொல்லியிருப்பதை நான் போன்றதை பதிவிட்டிருக்கின்றோம். அதுபோல யாருக்கு இந்த காட்சி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களுக்கு தான் அந்த காட்சி கிடைக்கும். பொதுவா அந்த காட்சியை பார்க்கணும்னு ஏங்குவ சக்தி, ஆனா பார்த்த பிறகு ஏன்னா பார்த்தோம்னு அழுவோம். அம்மா தன் உடலை வருத்தி கொண்டு புரி இப்படி சுத்தி அங்கது சுத்தி, அதுவும் நான் கண்ணால பார்த்து சத்தி, அந்த வேப்ப மரத்துக்கும் அந்த இதுக்கு இடையில சந்திருக்கு பாத்தீங்களா, கருவறைக்கு உள்ள சுத்துறதை வந்து பார்க்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் திற போட்டுருவாங்க, இல்லை நம்ம நிறைய பேர் மறைச்சிருவாங்க. கருவறைக்குள்ளே இப்ப இந்த திரையோ படங்கள் இருக்குது. சிவம்புக்கு மேலே அச்சாக வைத்துக் கொண்டு சக்கரமாக தன்னை சுற்றுகின்ற காட்சியை இன்றும் புகைப்படமாக வைத்திருக்கின்றார்கள். அந்த அருட்காட்சி வந்து அம்மா நீ ஏமா இப்படி வரணும், நீ ஏமா இப்படி ஒண்ணு ஏங்குற உள்ளங்கள் அழிக்கின்ற உள்ளங்களாக மாறி அப்படிப்பட்ட அற்புத காட்சி அந்த அம்மா ஒரு இயக்கம் இருந்திருக்குது. அந்த காட்சி கிடைக்கல, ஆனா தியானத்தில் வந்த காட்சியை அம்மா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த குறை இவளுக்கு இருக்க வேண்டாம் என்று அம்மா கருதினாலோ என்னவோ அந்த காட்சியை தியானத்தில் வழங்கினார்கள் அப்படின்ட்டு யார் சொல்றா, அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் சொல்லிக்கோ. அது ஹஸ்பண்ட் ஐயா வந்து யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கறதுல அவர் வந்து நம்ம அண்ணன் சொல்லியாச்சு. சார் அவர் சொல்றாரு, பகல் 12 மணி தியானத்தில் ஏதோ ஒரு விசேஷத்தை அம்மா வைத்திருக்கிறது சார், நான் கூட அலட்சியமா இருந்துட்டேன், காலை மாலை மட்டுமே தியானம் பழகி வந்தேன், அப்புறம்தான் பகல் 12 மணிக்கு முடிந்த போதெல்லாம் தியானத்தில் இருந்தேன். அவர் ஒய்ஃபு சொன்ன கேட்டு உங்கள் ஒரு நாள் 12 மணி தியானத்தில் இருந்த போது எனக்கு மருவத்தூர் கருவறை காட்சி கிடைத்தது. விட்டாரா மனுஷன், இந்த மனசு வந்து அங்க போய்கிட்டே இருக்கும், திடீர்னு முடிச்சுடும், நினைப்பதும் மறுபடியும் போகும், அது பழத்துறையும். அப்ப அவருக்கு மறுபடியும் உள்ள இருந்து என்ன ஒரு என்னது கருவறையை பார்த்துட்டோம், அருள் கூடுதல் இப்ப அம்மா அடிகளார் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணங்கள் ஓடுகின்றது. இப்பொழுது அடிகளார் என்ன செய்து கொண்டிருப்பார் என்பதையும் என் உள்மனம் பார்க்க ஆசைப்பட்டது. அடுத்த கணம் அடிகளார் ஓய்வெடுத்துக் கொண்டு அவர்கள் உறங்குகின்ற காட்சி சக்தி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ வரல சக்தி தெரிந்தது என்று சொல்லி பரவசப்பட்டன இல்லையா? ஓகே ஓகே இப்ப கிடைக்குது சக்தி, பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. எந்த சாத்திரம் ஞானமும் இல்லாத பெண்மணிக்கும் அம்மா தியான அனுபவத்தில் கொடுக்கிறாள், படித்த பேராசிரியருக்கும் அனுபவம் கொடுக்கிறாள். பக்தி, சிரத்தை, நம்பிக்கை. பக்தி சிரத்தை முயற்சி, பக்தி முயற்சி நம்பிக்கை, மூன்றும் தான் தேவை. அண்ணா அழகா முடிக்கிறாரு. சக்தி ஒளி படிக்கின்ற நம் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஒன்று சொல்வேன், அம்மாவின் பள்ளிக்கூடத்தில் எம்ஏ பட்டமும் டாக்டர் பட்டம் எல்லாம் எடுபடாது, உங்களுடைய பாசம் கலந்த பக்தி தான் எடுபடும். அதனால் நாம் எதுவும் படிக்கவில்லையே, எந்த மந்திரமும் தெரியாதே, எந்த சாஸ்திரமும் தெரியாதே, எனக்கு மேலான படிப்பு இல்லையே என்று கருதி கொள்ளாதீர்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்குத்தான் அதிகமாக தியானத்தை மேற்கொள்ளும்படி அம்மா சொல்கின்றாள். பகல் 12 மணி தியானம் செய்யும் பழக்கத்தை விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். பெண் சக்திகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அண்ணனுடைய வார்த்தையை மறுபடியும் சொல்கின்றேன். பகல் 12 மணிக்கு தியானம் செய்யும் பழக்கத்தை விட்டு விடாதீர்கள். ஆண்களை விட நீங்கள் எளிதாக ஆன்மீகத்தில் முன்னேறி வரலாம்,
விட்டு விடாதீர்கள் என்று அண்ணன் குறிப்பிட்டிருக்கின்றார் சக்தி. இந்த தியானம் பற்றிய சம்பவத்தை அடுத்த கேள்விக்கு நாம் போவோம். சக்தி, சொல்லுங்க சார். என்னன்னா சக்தி, இது நம்ம சக்தி சோமசுந்தரையா எழுதின கட்டுறார். 87 வருஷம் தான், ஆகஸ்ட் மாதம் வெளிவந்துட்டு. ஆகஸ்ட் மாத இதழ்ல பக்கம் 19 25. சரி, இருக்கட்டும். அவர் எழுதுறாரு 1986 ஆண்டு 1986 ஆண்டு சென்னையில் ஆன்மீக மாநாடு நடைபெறுவதற்கு 7-8 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் அவன் மருவத்தூர் வந்திருந்தான். யாரு? நம்ம சக்தி சோமசுந்தரையா. கற்றை ஆசிரியர் பேர் திருவெண்காடுன்னு போட்டிருக்கோம். அவர் புனைப்பெயர்ல திருவெண்காடுங்கிற பெயர் அழைப்பார். நிறைய கற்றைகள் இருக்கிறார். அவனோட நண்பர் ஒருவர் வந்திருந்தார். அவர் இந்த முதல் சத்திரபீடத்துக்கு முதலாக வருபவர். அந்த நண்பர் அவரை பார்த்து கேட்கிறார், இந்த ஆலயத்தில் உள்ள வழிபாட்டு சடங்குகள் என்ன என்ன அப்படின்னு கேட்கிறார். இங்கு வழிபடுவதற்கு தனிப்பட்ட குறிப்பிட்ட விசேடமான சம்பிரதாயங்கள் உண்டா? என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு சக்தி பதிலளிச்சார், இங்கே நீங்கள் ஊர்வலம் வரலாம், தியானம் இருக்கலாம், தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்யலாம், மந்திரங்கள் படிக்கலாம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் மேலாக செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. இவற்றுக்கெல்லாம் மேலாக செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. இதுக்கு மேலையா? அது என்ன சக்தி? அப்படின்னாரு. மனம் உருகி அம்மாவே கதி என்று அழுது பாருங்கள். மந்திரம் படிக்கிறத விட, தேங்காய் அர்ச்சனை பண்றதை விட, ஞானம் இருக்கிறத விட இதுக்கெல்லாம் மனம் முருகி அம்மாவே கதி என்று அழுது பாருங்கள். அதுதான் வேண்டும் இங்கே. சோமசுந்தரையா எல்லாமே சொல்வது, படிப்பது, உணர்வது, தெரிவதெல்லாம் வேற. அதுக்கு சாட்சியுமே உடனே அம்மா நடத்தி வைக்கிறான். கண்ணீரும் கம்பலையுமாக ஒரு பெண்மணி. அப்படி அவன் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கே அம்மாவை வழிபட்டு தரிசிப்பதற்காக நின்று கொண்டிருந்த பரிசையை பார்த்தார். அங்கே சன்னதிக்கு முன்னால் ஒரு பெண்மணி, சுமார் 40 வயது இருக்கலாம். அந்த சகோதரி கண்ணீரும் கம்பலையுமாக விம்மி விம்மி அழுதபடி கருவறை முன் நின்று கொண்டிருக்கிறாள். கருவறை முன் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ இவர் சொல்றாரு, சத்திங்க பாருங்க, இந்த அம்மாவுக்கு என்ன குறையோ தெரியல, ஆனா ஏதோ ஒரு மனக்குறை. அம்மாட்ட கதறி அழுகிறாங்க. இந்த அம்மாவின் கதறலுக்கு இந்த மருவூர்காரி மனம் இறங்கியே ஆக வேண்டும். இவள் எதற்கும் மசியாவிட்டாலும் இந்த பெண்மணிகளின் கண்ணீருக்கு மசிந்து விடுவாள். இப்படி அழுதே தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்கின்ற பெண்கள் மிகுதி. கொஞ்சம் சொல்லுமா, வீட்டுல அண்ணன் தங்கச்சி தம்பிகிட்ட சகோதரிட்ட அழுதல் சாதித்துக் கொள்கின்ற சகோதரிகளை பார்த்திருக்கின்றோம். அப்பா அம்மாவிடம் அழுதழுது சாதித்துக்கின்ற நகை வேணும், அது வேணும், செலவன அழுதழுது சாதிக்கின்ற பெண் பிள்ளைகளை பார்த்திருக்கின்றோம். கணவன்கிட்ட கேட்க வேணும், அழுதலே சாதிக்கிற பெண்களை தினசரி வீட்டுல வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இத்தனையும் அழுது சாதிக்கின்ற பெண்கள் அம்மாவிடமும் அழுது சாதித்து விடுவார்களாம். அழுது இவளிடம், யாரிடம்? மருவத்தூர் அன்னையிடம் தங்கள் சாரியங்களை சாதித்துக் கொண்ட பெண்கள் மிகுதி. இந்த உளவை, இந்த நுட்பத்தை, இந்த வழியை இங்கே வந்து போகிற பெண்மணிகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை குடியாரா திருத்திருப்பா, எத்தனை சூதாரணம்னு திருத்திருப்பா, எத்தனை கெட்ட வழியில போனோம்னு திருத்திருப்பா. அந்த பெண்கள் இயக்கத்துக்கு தானே இந்த உளவை இங்கே வந்து போகின்ற பெண்மணிகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தங்களை பெரிய படிப்பாளிலிருந்து கருதி கொள்கின்ற மண்டைக்கணம் பிடித்தவர்களுக்கு இது தெரியாது. வேண்டுமானால் பாருங்கள், நாளையும் நான் இங்கே தங்க போயிடுறேன். இது நண்பட்டு சொல்றாரு,
நம்ம அழுது நமக்கு பிரச்சனை, இவ அழுதாங்க, இவ கண்ணிட்டு இருப்பாங்க, அம்மா தீர் கொடுப்பாள்னு சொல்லி போட்டு நண்பர்கிட்ட மேல நம்ம நாளைக்கு இங்க தங்க போறோம், என்ன நடக்குங்கிற நம்ம நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. வேண்டுமானால் பாருங்கள், நாளையும் நாம் இங்கே தங்கப் போகிறோம், நாம் போவதற்குள் அந்த உண்மையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம், அம்மாவின் கருணையை நினைத்துக் கொண்டு கண்ணீர் விடப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார். சரி, அப்போதெல்லாம் நாளைக்கு அருள் வாக்குனா இன்னைக்கு பதிவு செய்வாங்க. அப்போதான் முதல் நாளே அருள் வாக்கு கேட்பவர் பெயர்களை பதிவு செய்து கொள்வது வழக்கம். அவன் அருள் வாக்கு கேட்க பெயர் பதிவு செய்வோர் கூடியிருந்த இடத்திற்கு வந்தான். யாரு? நம்ம சோமசுவரையா. சற்று ஓய்வெடுக்கலாம் என்ற எண்ணம். அவர்கள் அந்த நேரத்தில் அம்மாவிடம் தாங்கள் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அவற்றை கேட்டு அனுபவிப்பதே ஒரு தனி சுவை. அந்த சுவையில அண்ணன் மயங்குவாரு, முத்துகிருஷ்ணன் மயங்குவாரு, எல்லாம் வேண்டும். அப்போது சன்னதிக்கு முன்பாக அழுதி கதறி அழுதி கொண்டிருந்தார்களே அந்த பெண்மணி, அவர் அந்த இடத்துக்கு வந்தார். எங்க அருள்வாக்கு பதிவு கொண்ட இடத்துக்கு இருந்தார். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தொண்டர் ஒருவர் பெயர்களை பதிவு செய்து கொண்டிருந்தார். சரி, அந்த பெண்மணி அங்கும் அழுதபடி நின்று கொண்டிருந்தாள். ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, குடிச்சிட்டு இருக்காரு பேரா, இவங்க நம்ம போய் அழுதுட்டு. அப்போ ஒரு சக்தி கேட்காரு, என்ன சக்தி, ஏன் இப்படி அழுகிறீங்க? ஏதோ செவ்வாடத்தினுக்கு உரிமையில கேட்கிறேன், என்ன குறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, சக்தி, அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்க வேண்டும், கையில் பணம் இல்லை. என்ன சொல்றாங்க? அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்க வேண்டும், கையில் பணம் இல்லை. பார்ப்பதற்கு பணக்காரி போல் தோற்றம் அளித்த அந்த சகோதரி பணம் இல்லை என்று சொன்னது கேட்டு நம்புவதற்கு முடியவில்லை. நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, நல்ல உடை விட்டிருக்காங்க, கையிலும் கழுத்திலும் நிறைய நகைகள் அணிந்திருக்கிறார்கள், வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் போல் தெரிகிறது. கையில் பணம் இல்லை என்கிறார்களே என்று அங்கிருந்து நினைத்த மறுகணம் அந்த சகோதரி கூறினார். என்ன கூறினார்கள் தெரியுமா? சக்தி, என் கையில் வளையல் உள்ளது, கழுத்திலும் நகை இருக்கிறது, ஆனாலும் கையில் காசு இல்லை. யாராவது என் நகையை விற்றாவது அடகு வைத்தாவது பணம் கிடைக்க ஏற்பாடு செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. என்னம்மா, ஏன் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி இவர் போயிட்டாரு. இப்ப நம்ம வக்கீல்கள் எல்லாம் போயிடுவாங்கல்ல, ஆஜராயிருவாங்கல்ல, வக்காலத்து இல்லாம ஆஜராகிற வக்கீல்கள் கோர்ட்ல இருக்காங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கோயில போறவரண்ண, முத்துகிருஷ்ணன், சோமசுவரன் எல்லாம் எங்கேயாவது கொடுத்து சொல்றாங்கன்னா டக்குன்னு போய் கொஸ்டின் கேட்டு ஒரு மேட் வாங்கிடுவாங்க. கேட்கிறாங்க, என்னம்மா அவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? சக்தி, எல்லா வசதியும் இருக்கிறது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் கணவர் படித்தவர் தான், வளர்ந்த என் பிள்ளையும் என் பிள்ளையும் படித்து கொண்டார், இவர்கள் இருவருமே அம்மாவை மணப்பதற்காக நான் எங்கள் ஊர் மன்றத்துக்கு போனால் திட்டுவார்கள், தகாத வார்த்தைகளால் திட்டுவார்கள், அடிக்கிறார்கள். கட்டண மனைவின்னு அவன் அடிக்கிறான், அதே போட்டு முடியாது, பிள்ளையும் அடிச்சான் தாய. இந்த செவ்வாடையில் இருக்கும் போதே அடித்திருக்கிறார்கள், ஆடையை மாற்றி வரும் வரை கூட பொறுத்துக் கொள்வதில்லை. போய் நான் வேற என்ன சொன்னேன், அப்புறம் அடியா போயிட்டு வந்து செவ்வாடில அடி. என்னை அடிப்பதோடு மட்டுமல்லாமல் அம்மாவை நிந்திக்கின்ற பாவத்தையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். என்ன செய்வேன்? தயவு செய்து பணத்துக்கு ஏற்பாடு செய்வது அப்படின்னு கேட்டார் அந்த பெண்மணி. ஐயா எழுதுறாரு, தெய்வத்தை கும்பிட செல்வதற்கு கூட இப்படி ஒரு தண்டனையா? கட்டிய கணவனும் பெற்ற பிள்ளையுமே அடிக்கிறார்களா? கேட்பதற்கு மனம் பொறுக்கவில்லை, என்ன செய்வது? மௌனமாக அழ முடிந்தது. சக்தியை கடனே வாங்க தெரியாத அப்பாவை என்கிறீர்கள், நகையை விலைக்கு வாங்கிக் கொண்டோ அடகு வைத்துக் கொண்டோ பணம் கொடுப்பதும் சரியில்லை, அப்படி ஒரு மோசமான உதவியை இந்த மணியில் இங்கே செய்வது சரியில்லை. இருந்தாலும் அம்மா அவங்க கைவிட மாட்டாள், எங்கிருந்து அழுதாலும் இறங்கி வருகிறவள் அவள். அழுவதான் அழுகிறீர்கள், நீங்கள் சன்னதிக்கு முன்னால் அமர்ந்து மந்திர நூலை படித்துக் கொண்டே அழுங்கள். பணம் கொடுக்க மாட்டாரு, நகை வச்சு பணம் கொடுக்க கூடாது.
அழுகிறது அழுங்க, மந்திரம் வச்சுட்டு மந்திரத்தை படிச்சுட்டு அழுங்க அப்படின்னு உங்கள் குறைதீர நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னு நம்ம சோமசாரியா சொல்லியிருக்காரு. யாரோ ஒருவர் அம்மாவின் மந்திர நூலை கொடுத்து உதவினார். அந்த சகோதரியும் சன்னதை முன்னால் அமர்ந்து கொண்டு மனம் முருக கசிந்து அழுதபடி படித்துக் கொண்டே இருந்தார்கள். மதியம் வரை படித்துக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் ஓய்வெடுக்க பந்தலுக்கு வந்தார்கள். கண்ணீர் நிற்கவில்லை. இங்க என்ன நடக்குதேப்பா? மருவத்தூரில் மண்ணில் அவனாக உருவெடுத்து உலாவி வருகின்ற அவள் யார்? அன்னை ஆதிபராசக்தி. என்றுமல்ல புதுமையாக அன்று, என்றும் இல்லாத புதுமையாக அன்று திடீர்கென்று அருட்கூடத்திலிருந்து இங்கும் அங்கும் குறுக்குமாக நடந்து லட்டு இருக்கிற இடம் அருள்கூடம், மருத்துவமனை. மருத்துவமனை இப்ப இருக்க மருத்துவமனை நினைக்காதீங்க. அம்மாவுடைய இதுக்கு பல பக்கம் இந்த ரோட்ல இப்ப தெரியும் கோயிலுக்கு வெளியே வந்து சின்ன ஒரு ரூம் இருக்கு. அதில் டாக்டர் சக்திதாசனும் 2 டாக்டர் வந்து அங்க போயிருப்பாங்க. அது உள்ள சின்ன ரூம்ல தான் மருத்துவமனை. அதை இதையும் தாண்டி மருத்துவமனை கோயிலுக்கு உள்ளே இருந்தது ஒரு சின்ன அறை. தயவுசெய்து ஞாபகப்படுத்திங்க. ஏன்னா மருத்துவமனை நீங்க இங்க கற்பனை பண்ணிட்டு அம்மா அங்க போயிட்டு அடிக்க கூடாது. அங்கே போயிட்டு அருள்வாக்கு பதிவு செய்கிற கொட்டை பக்கமும் வந்தார்கள். அம்மாவே வராங்க ரெடியாரமா. அந்த சகோதரி இதுதான் சமயம் என்று ஆன்மீக குருவின் முன்னால் கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லி தெரியுமா? சரி அப்புறம் பார்க்கலாம், என்ன ஏதுன்னு கேட்கல, அழாதேன்னு சொல்லல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லல, பொறுமையாயிருந்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம அப்புறம் பார்க்கலான்னு போயிட்டாங்க. அந்த சகோதரி என்ன நினைச்சாங்களோ சொல்ல தொடங்கல. அப்புறம் என்றால் எப்போது? அம்மா என்ன எப்போது? அம்மா என்னை எப்போது பார்க்க போகிறது? நலமா என்று கேட்டிருந்தாலும் கூட நான் நலமாகி விட்டேன், என் குறைகள் நீங்கி விட்டன என்றால் நினைத்துக் கொள்வேனே. ஐயோ என்ன செய்வேன், என் பாவம் எப்போதுதான் தீருமோ என்று சொல்லி அழத் தொடங்கினார். நாங்கள் சொன்னோம், சக்தி அழாதீர்கள், காலையிலிருந்து நீங்க அழுத அழைக்கு மனம் இறங்கித்தான். வழக்கத்திற்கு மாறாக அம்மா இப்படி குடுக்கும் நெடுக்குமாக உலாகி வந்தால் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கின்றார். அப்புறம் பார்க்கலாம் என்ற வாக்கும் வந்திருக்கிறது அல்லவா? அம்மா நிச்சயம் உங்களை பார்க்கும். மருந்து கைவசம் வந்து விட்டது. மறுபடி மந்திர நூலோடு சென்று சன்னதியில் மனமுருக படியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சகோதரியும் அப்படித்தான் படித்தார்கள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அல்வாக்கு நேரம். அல்வாக்கு சக்தி தொடரலாமா அடுத்த சொல்லுங்க சார். அருள்வாக்கு நேரம். அருள்வாக்கு நடைபெறும் ஒட்டு மண்டபத்துக்கு காத்திர சகோதரி அருள்வாக்கு கேட்டுவிட்டு ஆனந்தத்தோடு வந்தார்கள். கட்டல, எப்படி கட்டாங்க தெரியல, அருள்வாக்கிட்டு வெளியே வந்தாங்க. அவனுக்கும் அவனுடன் இருந்த நாகப்பட்டு நண்பர்களுக்கும் அளவு கிடந்த ஆச்சரியம். நேற்று வரை அந்த சகோதரி பெயரை பதிவு செய்யவில்லை, இன்றை காலை வரை கையில் பணம் இல்லை. அப்படி இருக்க அருள்வாக்கு கேட்டு வந்தது எப்படி? அந்த சகோதரியிடமே கேட்டறியலாம் என்று எண்ணி அவனும் அவன் நண்பன் சென்று விசாரித்தார்கள். அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, சக்தி நான் என்ன சொல்வேன், அம்மா கண்ணை எப்படி சொல்றேன்னு தெரியல, ஏதோ திருச்சியில் என்னம்மா என்ன அழைக்க விட நம்பி பணம் கட்டாமலேயே அருள்வாக்கு காத்திருப்பு ஒரு வரிசையில நான் உட்கார்ந்துருந்தேன், அழுது கொண்டே இருந்தேன். அப்பொழுது கட்டட வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சித்தாள் பெண் ஒருத்தி என் பக்கத்தில் உட்கார்ந்தாள். சுத்தி மண்டபம் கட்டிட்டு இருங்க உட்கார்ந்தாங்க. என் கதையை கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, அது வழி சொல்லுது, சித்தாளா வந்து உட்கார்ந்து அந்த பொண்ணு வழி சொல்லுது, இங்க அருள்வாக்கு யாரோட ஒரு சொந்தக்காரங்க கூட போனது. ஏன்னா ஒரு நம்ம 3-4 பேர் போகலாம்ல குடும்பத்தார்கள், யாரோ ஒருத்தர் போக கூட கட்டி உள்ள போன்னு வழியை சொல்லிட்டு போயிடும். நான் பலரிடம் சொல்லி கேட்டேன், உங்கள் உறவினர் என்று சொல்லி என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றேன். என்ன அம்மாவிடமே போய் சொல்லி அழைத்துச் சொல்கிறாயா? போ தப்பு என்று பலரும் மறுத்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு சகோதரி மட்டும் என்னை உறவினர் என்று கூறாமல் தெரிந்தவர்கள் என்று தொண்டையிடம் சொல்லிவிட்டு என்னை உள்ளே அழைத்துச் சென்றார்கள். நானும் அது போதும்,
அம்மா எனக்கு அருள் வேண்டாம், அல்வாக்கு வேண்டாம், அருள் நிலையில் உள்ள உன்னை தரிசனம் செய்தால் போதும் என்று சொல்லிவிட்டு குத்து மண்டை வரைக்கும் வரைக்கும் உள்ள போனேன். உள்ளே நுழையும் போது தடுத்து நிறுத்தப்பட்டேன். என் விதியை நினைத்துக் கொண்டு மீண்டும் அழுதேன், மீண்டும் அழுதேன். என்னை அழைத்துச் செல்ல முயன்ற சகோதரி அழுவோக்கு கேட்டு விட்டு வெளியேறி வருகிறார். நானே உள்ளே நுழையாமல் விம்மியபடி வெளியே நிற்கிறேன். உள்ளிருந்த அம்மா வெளியிருந்த தொண்டர்கள் அழைத்தாள். என்னை உள்ளே விடும்படி உத்தரவு கொடுத்தாள். அதன் பிறகே நான் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டேன். அருள்வாக்கில் அம்மா கேட்டாள், வா மகளே வா, எந்த தவறை செய்வதாக கருதி பிள்ளையும் புருஷனையும் முன்னே அடிக்கிறார்களோ அதே தவிர்த்தை செய்து விட்டு வீட்டாரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே ஓடி வந்து விட்டாயே, மன்றத்துக்கு போனதே அடி, அதை விட்டு போட்டு அந்த வீட்டுக்கு அவங்க சொல்ல போய் குத்திய, அதே தவறை செய்து விட்டு வீட்டாரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே ஓடி வந்துட்டாயே மகளே, என்னை கும்பிட வேண்டி போகக்கூடாது என்று அவர்கள் சொல்லார் அல்லவா, நீ என்னிடம் வந்து விட்டு விட்டாயே, மீண்டும் வீட்டுக்கு போகும்போது யார் உனக்கு பாதுகாப்பு மகளே, ஏன் மகளே நீ மருவத்தூர் வந்தாய்? அம்மா கேட்க எப்படி இருக்கும் எனக்கு, அம்மா சொல்ற சகோதரி சொல்ற வார்த்தைகள், மற்றவர்கள் துன்புறுத்தும் போது இவள் காப்பாற்றுவாள் என்று இவள் காலடிகளை நம்பி ஓடி வருகிறோம், இவளே நீ ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்கிறாள். வீட்டுக்கு போனால் யார் பாதுகாப்பு என்கிறாள். போதும் அடித்தாயே போதும், யாருக்கு இந்த வேதனை வேண்டாம் என்று முரட்டுத்தனமா அழுது கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் அழட்டுனமா விட்டார். அப்படிதான் சொல்றார், மகளே நீ இருக்கிற இடத்தில் இருந்து அழுதால், இங்க வீட்டிலேயே நீ இருக்கிற இடத்திலிருந்து அழுதால் அம்மா வரமாட்டேன்னு தான் நினைக்கிறாயா? செவ்வாடை கட்டியிருக்கும் போதே உன்னை அடிக்கின்ற உன் கணவனையும் பிள்ளையும் செவ்வாடை கட்டி கொண்டு மருவத்தூர் மண்ணில் புரண்டு வேல் செய்கிறேன் பா, நீ அதுவரை மருவத்தூருக்கு வர வேண்டாம், இருக்கும் இடத்திலிருந்தே அம்மாவை நினைத்துக்கொள், அது போதும் எனக்கு, அம்மாவின் அருள் உனக்கு என்றும் உண்டு மகளே, உத்தரவு என்று சொல்லி அனுப்பினார். ஆமா, உங்களுக்கு அருள்வாக்கை தந்தத்தை சொல்லிக் கொடுத்தாலும் சித்தாளன் கூறினீர்களே, அவர்கள் யாருன்னு கேட்டார். இங்கேதான் இருந்தா சக்தி என்று அந்த சித்தாள் பொம்பளை தேடுறாங்க. எங்க கிடைக்கும்? வந்தத ஐடியா கொடுக்குன்னே வர்றது அம்மா தானே. சித்தாளுக்கு ஐடியா கொடுத்துருமா? அந்த சித்தாளாக வந்த பெண்மணி எங்கும் தென்படவில்லை. அனல் மூழ்கி புனல் மூழ்கி தவம் இருந்தும் தேடி கிடைக்காதவளே அந்த சித்தாளாக வந்து உபாயம் சொல்லிட்டு மறைந்து விட்டிருக்கிறாள். வந்த சித்தாள் எந்த சித்தாள்? வார்த்தைகளுக்கு வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான்னு சொல்லுவோம், நம்ம சோமசுந்தரன் சொல்லலாம். வந்த சித்தாள் எந்த சித்தாள்? சித்துக்களுக்கும் சித்தர்களுக்கும் ஆழ்விதற்கும் சிற்பரை அல்லவா அந்த சித்தாள். நம்மை போன்ற அற்புதங்களுக்கு அவள் அகப்பட்டு விடுவாளா என்ன? சக்தி அழுது புலம்புகின்ற ஆன்மாவுக்கு விதியை தாழ்த்தி வைத்து சலுகை காட்டுகிறாள். அந்த சலுகையும் அம்மாவாக பார்த்து கொடுக்க வேண்டும், நாம கேட்கக்கூடாது. இப்படி தன்னை நாடி வந்து குழந்தை போல அடிக்கின்ற பக்தர்களுக்கு அவன் கண்ணீரை துடைத்து அனுப்ப எத்தனை எத்தனை கோலங்கள் எடுத்து இந்த மனதில் இந்த மருவூரில் உணர்கின்றாரோ. அம்மாவின் அற்புதங்கள் ஒன்றா இரண்டா ஆயிரங்கள் இந்த பாடல் வரிகளை நிஜமாக்கி கொண்டு மேல்மருவத்தில் அவர் அருள் சாம்ராஜ்யம் நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கும். அடுத்த வார்த்தை. மிக்க நன்றி சக்தி. ரொம்ப ரொம்ப அவ்வளோ உங்கள் தொடர் இன்றைய வாரம் மிக மிக சிறப்பான இரு அனுபவங்களை கேட்டறிந்தோம் சக்தி. அம்மாவின் எல்லையே இல்லை. அம்மா செய்யும் அனைத்து சித்தாடல்களும் பல கோடி மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். எவ்வித குறைவும் இல்லை சக்தி. மிக்க மிக்க நன்றி சக்தி. இன்றைய கலந்துரையாடல் உடன் நாம் நிறைவு செய்வோம். நாம் தொடர்ந்து மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம் சக்திகளை. நாளை மாலை எப்பொழுதும் போல மாலை 6 மணி தியான வகுப்பு வழக்கம் போல நடைபெறும். அனைவரும் மறவாது கலந்து வாழ்த்து சொல்லி
வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்வை இத்துடன் முடிக்கும் சக்திகளை கடந்து கொண்ட அனைத்து சக்திகளுக்கும் எனது மனமார்ந்த ஓம் சக்தி வணக்கங்கள். சக்தி ஓம் சக்தி. எண்ணரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தென்திரை உலகமெல்லாம் விண்ணுனை வாழி வாழி.